ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஹாய் ஹலோ மக்களே சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து 2024 செப்டம்பர் மாதம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படி மக்களேன்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறதுக்கான சந்தர்ப்பமே அமையல. ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேனே தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னையிலேருந்து நம்ம வந்து வீடியோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோ போட போகிறோம். பெரிய ஒரு ட்ரிப்போடைய அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நான் சேனல் பேரை ஃபஸ்ட்டு நான் மாற்றிட்டேன், பிரேம் மான்ஸ்டர் ட்ராவலர் அப்படின்ட்டு. என்னோடய பேர் பிரேமு, நிறைய பேருக்கு தெரியாது. என்னோடய பேர் பிரேமு. நம்ம தார் வந்து வாங்கியிருந்தோம் 2 இயர்ஸ் முன்னாடி, அதோட பேர் வந்து மான்ஸ்டர் மாற்றிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர், பிரேம் மான்ஸ்டர் ட்ராவலர். இனிமேல் வந்து நம்ம வந்து பிரேம் மான்ஸ்டர் ட்ராவலர் தான் நம்ம வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ப்ளஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ரிப்பு, அதோடைய அப்டேட் தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். தாரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். மாடிஃபிகேஷன் மீன்ஸ் சீட்டெல்லாம் எடுத்துட்டேன், அதை தான் மாடிஃபிகேஷன் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து மேலே வந்து கேரியர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உனக்கு வந்து என்னென்ன, அதாவது இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு 13,000 கிலோமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது மேலே கூட ஆகும்னு நினைக்கிறேன். 1 மாதம் ஆகுதா, எத்தனை மாதம் ஆகுது, இல்லை எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து தார்லேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தார்லேயே வந்து நம்ம வந்து சுற்ற போகிறோம். அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர். ஹோட்டல் ரூம் எடுக்க போகிறது இல்லை, சாப்பாடு எல்லாம் நாமளே வந்து செஞ்சு சாப்பிட்ணும். இதுதான் வந்து ஐடியா. அதுக்கான திங்ஸை வந்து என்னென்ன வச்சுருக்கேன்றதான் இன்றைக்கி வீடியோ. தாரில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நான் வந்து அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவே போடல. அதுதான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மந்த்து 2026, அடுத்த மாதம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே போட்டுருணும் தான் வந்து முடிவு பண்ணேன். யூடியூபே வந்து என்னை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டான். இனிமேல் வந்து யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட்டால் கூட அது எதுவுமே மானிட்டேஷன் ஆகுமான்னு தெரில. இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. அப்படி இருந்தாலும் ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வந்து வீடியோ போட போகிறோம், ஃபேஸ்புக்கில் போட போகிறோம், அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக வீடியோ போட போகிறோம். நம்ம போகிறத வந்து சென்னையிலேருந்து கிளம்பி இந்தியா ஃபுல்லாங்க, அது வந்து மேப் போடுறோம் பாருங்கள், அந்த ரூட்டு ஃபுல்லாக நம்ம போக போகிறோம். அப்படியே ஏன்னா வந்து பட்ஜெட் தான். தாருக்குள்ளே உட்காந்துட்டு தார்லேயே தூங்கிட்டு தார்லேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக வந்து நம்ம வந்து எல்லா லொக்கேஷனையும் வந்து எப்பயும் போல் காட்ட போகிறோம். அதுக்காக என்னென்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்க, ட்ரோன் முதல் கொண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு திங்ஸாக வந்து சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திங்ஸாக காட்டுறேன் பாருங்கள். பில்லோ, சாரி டென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனலு, சோலார் பவர் சிஸ்டம்மு, ஏற்கனவே பவர் சிஸ்டம் சொல்லி ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. பவர் ஸ்டேஷன், அதாவது சின்னதாக வந்து நம்ம வந்து அதிலே வந்து கனெக்ஷன் வந்து ப்ரொஜெக்டர் முதல் கொண்டு கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அனிமேஷன் ஃபீல்டில் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறாங்களா, அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நம்மளை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நோக்கத்தோடு வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறோம். என்னென்னா போர் வேண்டாம், அமைதியாக வந்து மக்களே இருங்க அப்படி சொல்லி தான் வந்து அது ஒரு அறிவு தான் நம்ம வீடியோ போடுறோம். சும்மா என்னென்ன அப்படி ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து எல்லா போகிற இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து காரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீட்டே கிடையாது, உள்ளெல்லாம் சீட்டே கிடையாது, எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே வந்து படுக்கிற மாதிரி செட்டப் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டேன். இதுதான், இதிலே வந்து பெட்டை போட்டு படுத்துட வேண்டியதான். ஜாலியாக வந்து நம்ம மலை மேலாம் போனால் பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ளே தான் வந்து ஏதாவது வந்து வெயில் இருக்கும். இப்போ வந்து கிளைமேட்டே மாற மாட்டேது, மழை இல்லை. சரி வாங்க, பேசிக்கிட்டே இல்லாமல் வந்து இனிமேல் வந்து செயலில் போய் பார்க்கலாம். எல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு காட்டுற ஒவ்வொன்றா. மக்களே, இதுதான் நம்ம கொண்டு போகிற திங்ஸு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே போயிடலாம். டென்ட்டு, நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து டென்ட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 டென்ட் இருக்குது. இது வந்து இது கிடையாது, இது வந்து காரில் நம்ம கண்ணாடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தூங்குறதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இன்னொரு டென்ட்டு, ஜஸ்ட்டு 2 செகண்ட் பிரித்து போட்டால் அப்படியே டென்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெக்காத்லானில் வாங்கினது. மொத்தம் 2% டென்ட்டு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா அவங்களோட ஸ்டே பண்ணலாம், அப்படியே நமக்கே வந்து உருண்டு புரளலாம், அப்படி ஜாலியாக வந்து 2% டென்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்குது, முக்கியமானது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிற பாருங்கள், டாய்லெட்டு சீட்டு மாதிரி
அது உள்ளே வந்து நம்ம இதுதான் வந்து டாய்லெட் டென்ட்டு. அது எப்படி வேணால் சொல்லலாம், குளிக்கிற டென்ட்டு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டென்ட்டு பறக்குது காற்றுல, இங்கே வச்சது அங்கே போயிடுச்சு. இது வந்து உள்ளே போய் நம்ம வந்து குளிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம், எது வேணால் பண்ணலாம். இந்த டாய்லெட் டென்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு அதில் வந்து கவர் வச்சுட்டு சும்மா நம்ம அந்த கார்பேஜ் கவர் வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது, அது மாதிரி லாங் ரைடெலாம் போகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து டென்ட்டு முக்கியமானது. நம்ம போகிற லொக்கேஷனில் குளிர் வரும், வெயில் வரும், எது வேணால் வரும். அதனால் வந்து இந்த டென்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் சேரு நிறைய இருக்குது. ஃபோல்டபுள் சேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீக்கரு, பாட்டு கேட்க ஸ்பீக்கரு, சோலார் பேனலு. அதை விட பெருசு பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது, பவர் ஸ்டேஷனா, அதாவது லித்தியம் பேட்ரி பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதை சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடாது, பவர் ஸ்டேஷன். அதாவது இதை வந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சாக்கெட் இருக்குது, நீங்கள் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். டிவி யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து 500 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை வந்து எப்படின்னா சோலார்லேயே நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். பென் ட்ரைவு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், டைப் சி 2 மொபைல் சார்ஜு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமாக அந்த சாக்கெட், கார் சாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இதுதான் வந்து நிறைய யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சோலாருக்கு இது வந்து இன்புட்டு. இங்கே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதாவது ஹோட்டல் ரூமில் தங்கினோம்னா அங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் வந்து சோலார் பேனலுடைய இன்புட்டு. இங்கே இருக்கு பாருங்கள் சோலார் பேனல். இது வந்து சோலார் பேனலு. கரெக்டாக வந்து சூரிய வெளிச்சம் இருந்ததுன்னா நல்லா வந்து அவுட்புட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து 110 வாட்ஸு. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த வாட்ஸை வந்து அது வந்து திரும்ப கொடுத்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். காட்டு தாங்க மெயின். அழகாக வந்து உள்ளே கூட இந்த காட்டை போட்டு படுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோன் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் வந்து டூல்ஸு, அதுக்கப்புறம் சினிமா ப்ரொஜெக்டர் இருக்குது உள்ளே அதில் வந்து ப்ரொஜெக்டர் பார்க்க ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பேட்ரி டவுன் ஆச்சுன்னா யார்கிட்டயா சார்ஜர், அது என்ன சொல்கிறது, கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து சோலார் லைட்டு, பஞ்சர் கிட்டு, அப்புறம் ஆக்சிஜன் தேவை முக்கியமானது, லடாக்லலாம் யூஸ் ஆகும். ரெயின் கோட்டு, அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா கார்பேஜ், டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு கார்பேஜ் எது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லீப்பிங் பேகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து முக்கியமானது தந்தூரி. இது வந்து அடுப்பு கறி, அது வந்து தந்தூரி செய்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். இங்கேயும் சோலார் பேனல் இருக்குது. இது ஒவ்வொன்றும் 15 வாட்ஸு. இது அது பார்த்தோம்னா இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 வாங்கிட்டேன் சோலார் பேனலு. ஸ்பீக்கரு அழகாக கனெக்ட் பண்ணிட்டு ப்ரொஜெக்டரில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஊஞ்சல். இது வந்து மரத்தில் கட்டிட்டு ஜாலியாக வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்காக இது ஒரு பெரிய ரெயின் கோட்டு. ஸ்லீப்பிங் பேக் பார்த்துருப்போம். இது வந்து ஏர் ஃபில்லோ இல்லை, ஏர் பெட்டு. இது அதிலே வந்து நான் சொன்னேன் இப்போ அந்த பவர் ஸ்டேஷன், அதில் பவர் ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து எங்கேயாவது தனிமையாக விடணும்னு ஆசை. காமிக்கிற பாருங்கள். இது வந்து அடுப்பு, கீழே வந்து பாத்திரம். இது வந்து அடுப்பு பாத்திரம். இதுதான் வந்து சிலிண்டர், குட்டி சிலிண்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக சிலிண்டர் அது. அப்புறம் இதுவும் ஒரு அடுப்பு தான் இருக்கட்டும். அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் ஊற்றுறதுக்காக புனல், மிக்சி, குட்டி மிக்சி நிறைய இருக்குது. இது உள்ள விட நிறைய திங்ஸ் இருக்குது. காத்தாடி, சேரு, சைக்கிளு, டென்ட்டு, முக்கியமானது எல்லாம் இருக்குங்க. இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து சொன்னல 2 ப்ரொஜெக்டர் இருக்குது. இதில் வந்து இதுவும் வந்து ஒரு சோலார் லைட்டு. இது லைட் பவர் இருக்கான்னு தெரில, பிளஸ்ட் எல்லாமே இருக்குது இதில். இது 2 கொஞ்சம் இதான் பெரிய ப்ரொஜெக்டரு, செம்ம ப்ரொஜெக்டர். இது செப்ரானிக்கு சும்மா பெரிய ஸ்க்ரீன் வரும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து வனத்தில் வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் படம் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு. டென்ட்டை போட்டு தாரை அப்படி ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே அந்த ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி அதுலேயே ஸ்க்ரீனை செட் பண்ணிட்டு அந்த ஒட்ட வெளியில் படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது, டென்ட் இருக்குது. இந்தியா ட்ரிப்பை கலக்க போகிறோம். ஓரளவுக்கு எதுவும் திறந்து காட்டல, இங்கே நிறைய இருக்குங்க.
இன்னும் காரில் கூட நிறைய திங்ஸ் இருக்குது. ஏணி இருக்குது, மேலே ஏறி செட் பண்ணுறதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, லேடர் அது இருக்குது. மேலே வந்து பேக் இருக்குது, அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு மேலே கட்டுறதுக்காக. டெல்லியெலாம் அலௌடு இல்லையா, அது வேறு பெரிய தலைவலியாக இருக்குது. யோசிச்சுட்டே இருக்கேன். மேலே லேடர் இருக்கக்கூடாதுன்றாங்க. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சமைக்கலாம், பார்த்துக்கலாம். வேறு லெவலு. பார்த்திங்கன்னா வந்து சும்மா அப்படியே இந்த லைட்டு, ஸ்டார் லைட்ஸ் மாதிரி, கிறிஸ்மஸ் லைட் மாதிரி போட்டு அப்படியே ஜாலியாக நைட்டில் எல்லாம் நிறைய ஐடியா இருக்குது. எல்லாம் 2 வருஷமாக சேர்த்து வச்சு வாங்கினதுங்க. கிட்டார் வாசிக்க தெரியாது, ஆனால் வந்து கிட்டார் வச்சுருக்கேன். அப்படி பார்த்திங்களா, ஒரு ஓவராலாக பார்த்துங்க. நம்ம ட்ரிப்பில் யூஸ் பண்ண போகிறோம் தான். ட்ரோன் இருக்குது, ட்ரோன் ஷாட்லாம் வந்து சூப்பராக பண்ணலாம். ரோட்லலாம் வந்து காரை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து ட்ரோன்லாம் வாங்கியிருக்கேன். சோலார் பேனல் இருக்குது, பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேஷன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ரொஜெக்டரு, ரெயின் கோட்டு எல்லாம் இருக்குங்க. சமைக்க வந்து எல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாரில் வந்து சைக்கிள் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணதை யாரும் நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே, ஏன்னா இந்தியாவில் தான் தார் இருக்குது, தாரில் வந்து இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு யாராவது வந்து இந்த மாதிரி சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சைக்கிளை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக சைக்கிளில் எதுக்குன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகாமல் வெளியவே வந்து வண்டியை நிறுத்திட்டு ஜாலியாக வந்து சைக்கிளை வந்து உள்ளே சிட்டிக்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் தான், பேட்ரி பவர் பேக்கு. உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் சீட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். முன் சீட்டு எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, முன் சீட்லேருந்து எல்லாமே இல்லை. அப்படியே நீட்டாக படுத்துக்க வேண்டியதான் எல்லா செட்டப்பு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேரியர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது மேலே வந்து பொருள் வைக்கிற மாதிரி வந்து பேக்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து தப்பாக நினைக்காதீங்க, இது நான் வந்து தாரில் போன கண்ட்ரி இல்லை. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கேன் ஆசையாக. ரொம்ப நாள் ஆச்சு தாரை வந்து நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரல. இங்கே பாருங்கள், நம்ம எத்தனை தடவை வந்து லடாக் போயிருக்கோமோ அத்தனை தடவை ஃப்ளாகு. இது போனால் வந்து 4வது தடவை. எல்லாமே ரெடியாக இருக்குது. திங்ஸு பிரிச்சுலாம் காட்டல. இனிமேல் நம்ம அதுதான் வந்து இனிமேல் வர்றப்போ எல்லாமே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வர வீடியோவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 13,000 கிலோமீட்டர் கணக்கு வச்சுருக்கேன். அது எவ்வளோ கூட மேலே கூட ஆகலாம். 13,000 கிலோமீட்ரு வேறெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்ல தேவையில்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நம்மளை யூஸ்வலாக பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இன்ஸ்டாகிராமில் சரி, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வீடியோ வரும். வேறு லெவலில் அடிச்சு தூக்க போகிறோம். பெரிய ட்ரிப்பு. சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து திரும்ப வரேன். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.